கோவையில் உள்ள தனியார் பள்ளியில் தனிஷா என்ற மாணவி 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். சிறுவயது முதலே மாணவி தனிஷாவிற்கு கல்வி கற்றலில் இயல்பான வேகம் இல்லாததால் சிரமத்தை எதிர்கொண்டார். பள்ளியில் மற்ற குழந்தைகளைப் போல் வேகமாக கற்க முடியாததால் மாணவி தனிஷா சிறப்பு கவனம் தேவைப்படும் குழந்தையாக கருதப்பட்டார். இதனால் அவருக்கு கல்வியில் பதற்றமும் மன அழுத்தமும் ஏற்பட்டது. ஆனால் தனிஷாவின் பெற்றோர் அவரது கற்றல் சிரமத்தை பொருட்படுத்தாமல் அவருக்குள் இருந்த தனித்திறனை கண்டறிந்தனர். மாணவி தனிஷாவிற்கு ஓவியங்கள் தீட்டுவதில் இருந்த ஆர்வத்தை அவரது பெற்றோர் ஊக்குவித்தனர். இது அந்த மாணவிக்கு பெரும் உற்சாகமளித்தது. ஓவியத்தில் தீவிர கவனம் செலுத்தியதால் சிறந்த ஓவியராக உருவெடுத்தார். ஆயில் பெயிண்ட், அக்ரிலிக் பெயிண்ட், காஃபி பெயிண்ட், கிளே ஸ்கல்ப்சர், கிளாஸ் பெயிண்ட், வயர் ஸ்கல்ப்சர் என பல்வேறு கலை வடிவங்களில் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தினார். அவரின் கனவுகளும் மனப்போராட்டங்களும் நூற்றுக்கணக்கான கலை படைப்புகளாகவே மாறின. இந்நிலையில் கோவை பீளமேட்டில் மாணவி தனிஷாவின் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது. இதில் பள்ளி மாணாக்கர் ஏராளமானோர் பங்கேற்று அவரின் கலை நயத்தைக் கண்டு வியந்தனர். கற்றல் வேறுபாட்டை ஓவியக்கலை மூலம் களைந்ததாகவும் தம் எண்ணங்களை வண்ணங்களாக்கி இருப்பதாகவும் மாணவி தனிஷா கூறுகிறார். ஒவ்வொருவரும் தங்களுக்குள் ஒளிந்திருக்கும் கலையை கண்டறிந்து அதை வளர்த்தெடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். டைரி ரைட்டிங் மாதிரி டைரி ரைட் பண்ணும்போது நிறைய பேருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது தாட்ஸில், அண்ட் தே ஃபீல் லைக் ரிலீவ்ட், யாருக்கிட்டே சொல்கிற மாதிரி. அதே மாதிரி எனக்கு ஆர்ட்டில் போடும்போது ஐ ஃபீல் லைக் ஐ எக்ஸ்பிரஸ் மை ஃபீலிங்ஸ். ஸோ அது வந்து ஐ ஃபீல் இட்ஸ் வெரி நைஸ். ஸோ எனக்கு ரிலீவிங்கான ஒரு தெரப்பி மாதிரி கூட எனக்கு ஒர்க் ஆயிருக்குது. தங்கள் மகளின் கற்றல் சிரமத்தை மற்ற குழந்தைகளுடன் ஒப்பிடவில்லை என்றும் அவரிடமிருந்த ஓவிய திறனை வளர்க்க தொடர்ந்து ஊக்குவித்தோம் என்றும் நெகிழ்கிறார் தனிஷாவின் தந்தை ராஜேஷ்குமார். தம்முடைய மனப்போராட்டங்களுக்கு தனிஷா கலை வடிவம் கொடுத்துள்ளார் என்றும் அவரின் படைப்புகள் பிறருக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றும் மாணவியின் தந்தை நம்பிக்கை தெரிவிக்கிறார். இது அவ வரைஞ்சது அவ வாழ்க்கை, அவளோட கனவுகள், அவளோட பிரச்சனைகள் மட்டும் இல்லை. அவளை போல இருக்கக்கூடிய பல குழந்தைங்களுக்கு இது மாதிரி உள்ள கனவுகள், அதுக்கு வர பிரச்சனைகள், அதோட சிந்தனைகளை தான் அவள் வந்து ஓவியமாக வரைஞ்சிருக்கா. ஸோ ஆர்ட்டோட ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்துக்கிட்டு இருக்கு. மற்ற நல்ல மேல் நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ட்டுக்கு நல்ல ஃபியூச்சர் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அவங்கெல்லாம் அது மூலியமாக நல்ல அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை வருமானமே அவங்களுக்கு அதில் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்தியாலையும் அது வரும். கற்றல் வேறுபாடு குழந்தைகளின் கனவுகளுக்கு ஒருபோதும் தடையாகாது என்பதை உணர்த்தியுள்ளார் மாணவி தனிஷா. ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளின் தனித்திறனை கண்டறிந்து ஊக்குவித்தால் அனைவரின் கனவுகளும் நிச்சயம் மெய்ப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார்.